Hi friends, welcome to my channel. Friends, இந்த சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா how to repair. இது வந்து என்னுடைய செகண்ட் சேனல். என்னோட முதல் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா NS எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் சேனல். அந்த சேனலை நீங்கள் பார்த்துருக்கலாம், பார்க்காம இருந்திருக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர் மறுபடியும் வந்து இந்த வீடியோவை பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கு முதல்ல நன்றி. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கேன், வந்து பாருங்கன்னு சொல்லி அதை பார்த்துட்டு வந்த என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனலோட வீடியோ லிங்க்கு, அந்த சேனலோட லிங்க்கையும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி போய் பார்த்துட்டு வீடியோஸ்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ரெண்டுலேயுமே கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அந்த சேனலில் வந்து நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் வீடியோலாம் நிறையா போடுறோம், அதையும் பார்க்கலாம் நீங்கள். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா வெறும் ரிப்பேரிங் மட்டும் போட போகிறோம். ரிப்பேரிங்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஆசையாக இருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முழுசாக பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி டியூப் லைட். இந்த எல்இடி டியூப் லைட்டை பற்றி A to Z பார்க்க போகிறோம். A to Z என்னடா சொல்ல போகிறேன், ஏற்கனவே ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. இன்னமும் நிறையா நண்பர்கள் வந்து டவுட் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மாடலாக வந்துட்டுருக்கு, நிறைய கம்பெனிகள் புதுசாக வந்துட்டுருக்கு, ஆனால் டேமேஜ் ஆகிட்டே இருக்குது. தெரியாத நண்பர்கள் கேட்குறாங்க, தெரிஞ்ச நண்பர் கேட்கறது கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டியூப் லைட்டை பற்றி நான் வந்து கிளியராக A to Z சொல்ல போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்இடி டியூப் லைட் எதுக்காக வந்துன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பவர் சேவிங், அதுக்காக தான் வந்தது. பவர் சேவிங் என்ன பவர் சேவிங் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டில் அந்த டியூப் லைட்டு பார்த்தீங்கன்னா 45 வாட்ஸ் 40 வாட்ஸ் 40 வாட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் 35 வாட்ஸ் ஆக்கினாங்க அதை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CFL வந்தது. CFL 35 வாட்ஸு அது மாதிரிலாம் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி டியூப் லைட் கொண்டு வந்துட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எனர்ஜி சேவிங் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும். 9 வாட்ஸ்லேருந்து 30 வாட்ஸ் வரைக்கும் கூட கிடைக்குது. 35 வாட்ஸ் வரைக்கும் கூட கிடைக்குது. நமக்கு தேவையான மாதிரி நம்ம வாங்கி போட்டுக்கலாம். பவர் எஃபிஷியன்சி வந்து கம்மி, ஆனால் பார்த்திங்கன்னா அந்த பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா அதிகம். அதனால தான் வந்து எல்லோரும் வாங்கி இதை யூஸ் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி எல்இடி டியூப் லைட் வந்தது, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்இடி டியூப் லைட் வந்தது. அதெல்லாம் தரமானதாக இருந்தது. 2 வருஷம் வாரண்ட்டி கொடுத்தாங்க. ஏன்னா கம்பெனிக்காரனுக்கே தெரியும் 2 வருஷத்துக்கு அது போகாதுன்னு, அதனால 2 வருஷம் வாரண்ட்டி கொடுத்தாங்க. இப்போ டியூப் லைட்லாம் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் தான் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஏன்னா கம்பெனிக்காரங்கே தெரிஞ்சு போச்சு அது வந்து கண்டிப்பாக போய்ட்டுன்னு சொல்லிட்டு. அது ஏன் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது போச்சுன்னா எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரிப்பேரிங் விட்டு ஏதோ பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, இதுவும் வந்து நமக்கு ரொம்ப தேவையானது தான். அதனால் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணோன்னா உங்களுக்கு புரியும் இல்லைங்களா, அதனால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இந்த டியூப் லைட் ரிப்பேரிங் ஆகிறதுக்கு காரணமே இது வந்து PVC ஹீட் ரெடியூஸ் பண்ணாது உள்ளகிற எல்இடி ஸ்டிப்பை. அதனால தான் வந்து இந்த பிரச்சனைலாம் வருது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இதை ஓப்பன் பண்ணி இதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கினா உங்களுக்கும் கொஞ்சம் அடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டியூப் லைட்டு நீங்கள் தூக்கி போடாமல் நீங்கள் ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இதை ரிப்பேரிங் பண்ணும்போது சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து எலக்ட்ரிஷியன், அதனால் வந்து நான் வந்து சேஃபாக தான் பண்ணுறேன். நீங்கள் பண்ணிங்கன்னா தெரிஞ்சவங்களை கூட வச்சுக்கின்னு பண்ணுங்கள். இல்லைனா ரொம்ப சேஃபாக உட்காந்து ஒரு மர ஸ்டூலில் உட்காந்து யூஸ் பண்ணணும், ஒர்க் பண்ணணும். அதனால் சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஏன்னா பவரு ஆபத்தானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ நம்ம இதுக்கு வந்து பவரை கொடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து என்ன டூல் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர், ஒரே ஒரு டெஸ்டர், அடுத்து பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் ஒயரு. ஏன்னா ஏதாவது விட்டு போயிருந்தோன்னா நம்ம வந்து சால்ட்ரு பண்ணுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா ஃப்ளக்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளக்ஸ் பேஸ்ட். இதை வச்சோம்னா க்ரிப்பாக பிடிக்கும். அதுக்காக நான் 1 by 1 சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த டியூப் லைட் வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்குவோம். இதை ஓப்பன் பண்ணதான் இது உள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியும். இது வந்து உங்களுக்கு வந்து பவர் கொடுத்து வேணால் செக் பண்ணி காட்டுறேன், ரன் ஆகுதா இல்லையா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ளக் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, அதனால் இது வந்து நான் தூக்கி வச்சிட்றேன். இதை வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு பாருங்கள், இந்த சைடில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஒரு லாக் மாதிரி இருக்கும். அந்த லாக்கை உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த கப்பை இப்படி கைட்டிங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? கப்பை கைட்டிங்கன்னா வந்துடும். இங்கே பாருங்கள், உள்ளே இருக்கும். ஆக்சுவலாக வந்து இங்கே ஒயர் விட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணும்போதே தெரிஞ்சுது இங்கே வந்து ஒயர் தான் விட்டுருக்கு. ஓகேங்களா? ஏன்னா நிறையா ஃபால்ட் வந்து இது மாதிரி தான் வரும், ஒயரு விட்டுடும், நிறைய பிரச்சனைகள் வரும்.
இது தெரியாமல் நம்ம வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு சின்ன சின்ன பிரச்சனை தான் வரும், அதை தெரியாமல் நம்ம வந்து இதை வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம். ஓகேங்களா? அது மாதிரி நம்ம தூக்கி போடாமல் நம்மளே ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உள்ள இருக்கிற ஸ்டிப்பை வந்து கொஞ்சம் வெளியே எடுத்துக்கலாம். ஓகே, இதுதான் அதனுடைய ஸ்டிப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஒயரை இழுக்கிறதுக்கும் நம்ம இதை கொஞ்சம் உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்த கொஞ்சம் இழுத்தோம்னா நமக்கு இந்த ஒயரும் ரிவர்ஸில் வரும். வருது பார்த்திங்களா? இப்போ வந்துருச்சு. இப்போ நான் இதை வந்து கட் பண்ணி சீவி வந்து நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 கார்னரை அழகாக வந்து நம்ம சீவிக்கணும். எதனால் அந்த பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா, மழையில் இடையில் நம்ம போட்டுருந்தோம்னு வச்சுங்களேன், இந்த பிரச்சனை வரும். நம்ம மழையில் எங்கேயாவது மழையில் நனைகிற மாதிரி டியூப்லைட் போட்டிருந்தோம்னா, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து மழையெலாம் நனையலை, எங்கள் வீட்டில் தான் இருந்தது, நான் உள்ளே தான் வச்சுருந்தேன், அதுக்கே ரிப்பேரு. சரி, இதை நம்மளே ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்க, இந்த எல்இடி ஸ்டிப்பில் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். இதை நான் வந்து இப்படி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன், ஃபுல்லாக எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சால்ட்ரிங்கில் ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து சால்ட்ரிங் நல்லா இருக்கும். அதனால் இப்போ இதனுடைய இது பார்த்திங்கன்னா வந்து அந்த சால்ட்ரிங் இடம் வந்து ஒரு மாதிரி பஸ்டான மாதிரி இருக்கலாம். அதனால் வந்து நமக்கு இது தேவையில்லை. அப்படியே திருப்பி என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்க, இது உள்ளே விட்டுடலாம். நம்ம இதை ஃபுல்லாக உள்ளே விட்டுட்டோம்னா இந்த பக்கம் வந்து நமக்கு வந்து சால்ட்ரிங் வந்து பக்காவாக இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சால்ட்ரிங் வந்து இதில் ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், சால்ட்ரிங் பண்ணும்போது இந்த வயரில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சால்ட்ரிங் வச்சுக்கோங்க. அதை பார்த்திங்கன்னா லிட்டு நான் கையில் வச்சுக்கிட்டு பேர் பார்த்திங்கன்னா லிட்டு. ஓகே, அப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயும் 2லேயும் வந்து லிட்டு வச்சுக்கணும் நம்ம. ஓகே, இப்போது நம்ம இந்த ஸ்டிப்பில் வந்து நம்ம வந்து பற்ற வச்சுக்கலாம். ப்ளஸ் மைனஸ் பார்த்து பற்ற வைக்கணும். ப்ளஸ் மைனஸ்னால் இந்த ரெட் கலர் வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸ். இந்த ஸ்டிப்பில் பார்த்திங்கனாலும் ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கோம், தெரியுதுங்களா? ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதில் நம்ம வந்து கரெக்டாக பற்ற வச்சிட்டோம்னா நமக்கு இது வந்து பக்காவாக எரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, இதை வந்து சால்ட்ரிங் பண்ணும்போது பக்கத்தில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது, அது மாதிரி பார்த்து அழகாக சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை வந்து சால்ட்ரு பண்ணிட்டேன். இது சின்ன பிரச்சனை தான். நான் உங்களுக்கு வந்து அடுத்து இன்னொரு டியூப்பில் எல்இடி டியூப் ஓப்பன் பண்ணி அதில் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போ நான் இது வந்து ஏன்னா ஒரு சின்ன பிரச்சனை, இதை போய் நான் வந்து பெருசாக காட்டி வீடியோஸ் போட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதனால் வந்து நான் இன்னும் பல்புகள்லாம் இருக்குது, டியூப்லைட் பல்ப் இருக்குது, அதை ரிப்பேர் பண்ணி நான் போட்டு காட்டுறேன். இப்போ இது வந்து நான் எரியுதான்னு சொல்லி செக் பண்ணிக்கிறேன். நான் வந்து டெஸ்ட் லேம்ப் ஒயர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 ஒயர் எடுத்து நான் வந்து இதில் வந்து முறிக்கிறேன், கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதை கனெக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்து ஒரு டியூப்லைட் எடுத்து நம்ம ரிப்பேர் பண்ணுவோம். இப்போது நான் வந்து இது வந்து ப்ளக் பண்ணி பார்த்துருவோம். ப்ளக் பண்ணி பார்த்துட்டு இது சக்ஸஸ்னால் இதை தூக்கி ஓரம் வச்சுட்டு நம்ம அடுத்த டியூப்லைட்டை வந்து ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது வந்து நமக்கு வந்து நல்லாவே எரியுது. இந்த டியூப்லைட்டில் இருந்த பிரச்சனை இவ்வளோ தான். ஆக்சுவலாக வந்து நான் இதை வந்து பெருசு பண்ண விரும்பல. அடுத்த ஒரு எல்இடி பல்ப் இருக்குது, டீ பல்ப் இருக்குது, நம்ம அதை எடுத்து ஓப்பன் பண்ணி அதில் என்ன ஃபால்ட் இருக்குதுன்னு சொல்லி பார்த்து நம்ம வந்து வீடியோஸை கண்டினியூ இதிலேருந்து கண்டினியூ பண்ணலாம். பார்க்கணுன்னு நினைக்கிற நண்பர்கள் தொடர்ந்து பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டியூப்லைட்டை ரிப்பேர் பண்ணிட்டோம் ஈஸியாக. அதை பார்த்தீங்கன்னா ஒயர் தான் போயிருந்தது, அதனால் வந்து பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னும் ஒரு டியூப்லைட் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சிருச்சு. அதனால் இது வந்து என்ன ஃபால்ட் இருக்குதுன்னு எனக்கும் தெரியாது. இதையும் வந்து ஓப்பன் பண்ணி என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்துட்டு இதையும் எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவிலே பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒயர் கட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ ஏதாவது ஒரு ஒன் சைடு வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். எந்த பக்கம் ஒயர் இருக்குதுன்னு தெரியல, இந்த பக்கம் இல்லை. ஓகே, இப்போது அப்படியே இந்த பக்கம் ஆப்போசிட்டில் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த லாக் மாதிரி இருக்குங்களா, லாக்கை உள்ளே ப்ரெஸ் பண்ணி
ஓகே உள்ளே ஒடிப்பிச்சு. ஓகே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு இந்த ஸ்டிப்பை வந்து வெளியே எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த ஒயர் ஸ்டிப்பு வந்து நம்ம வெளியே இழுத்துக்கலாம். டைட்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா எல்இடி வந்து போயிருக்கு இதில், அதுதான் பிரச்சனை. இது பார்த்திங்கன்னா இது வந்து டிரைவரு. நம்ம இந்த எல்இடி ஸ்டிப்பும் வெளியே எடுத்துக்குவோம். ஓகே பார்த்திங்கன்னா இது எல்இடி ஸ்டிப்பு, இது வந்து டிரைவரு. இப்போ இதில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்இடி வந்து நிறைய போயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள், இதெல்லாம் நிறைய போயிடுச்சு. இது மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டிப்பு வந்து நம்ம வந்து ரெடி பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய எல்இடி மாற்றணும். ஏதாவது ஒன்று போயிருந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி இதை வந்து ஒர்க் பண்ண வைக்கலாம். இப்போது நிறைய எல்இடி போயிருக்கு. அதனால் வந்து இதை வந்து நம்ம ரிப்பேரிங் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். நம்ம இதை ரிப்பேரிங் பண்ணுறதுக்கு நம்ம வந்து புதுசாக வாங்கிக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிப்பு வந்து நான் தூக்கி போட்டுறேன், தேவையில்லை. இப்போ எனக்கு தேவை பார்த்திங்கன்னா இந்த டிரைவர். ஏன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த டிரைவர் தான் கிடைக்காது. அதனால் இந்த டிரைவர் வச்சுக்குவோம். வச்சுட்டு நான் வந்து வேறு ஒரு டியூப்லைட் வச்சுருக்கேன். அதில் வந்து ஸ்டிப் எடுத்து வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வேறு ஒரு ஸ்டிப் இருக்குது. இந்த ஸ்டிப்லாம் தனித்தனியாக கிடைக்குமானா கிடைக்குது. நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஸ்டிப்பே தனியாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். இப்போ இதில் ஏதாவது ஃபால்ட் இருக்கான்னு தெரியல. அதனால் இதனுடைய போர்ட் டிரைவர் இதை நான் வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு எடுத்து வச்சுருந்தேன், எங்கேயாவது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. அதனால் வந்து இப்போ இது வந்து டீசல்ட்டிங் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அந்த டிரைவர் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். எப்பவுமே பாருங்கள், இது மாதிரி 1-2 ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா தூக்கி போட்டுறாதீங்க, வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்பேர் காசு கொடுத்து வாங்கி ரிப்பேர் பண்ணி போகிறதுல நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம ஸ்பேர்லாம் வந்து காசு கொடுத்து வாங்காமையே நம்ம வந்து ரிப்பேர் பண்ணோம்னா தான் அதுக்கு நம்ம ரிப்பேர் பண்ணக்கூடிய பொருளுக்கே மதிப்பு. நான் இது மாதிரிலாம் போய்ட்டு ஒர்க் பண்ணுற இடத்துல எடுத்து வந்து வச்சுக்குவேன். பழசாக தூக்கி போடுறதெல்லாம் எடுத்துன்னு வந்து நான் வச்சுட்டு இருந்து நம்ம வீட்டுக்கு தேவையானதை வந்து நானே வந்து ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவேன். ஓகே, இப்போ இது வந்து பவர் கொடுத்து செக் பண்ணி பார்த்தலாம். கொடுத்து நம்ம செக் பண்ணிவிட்டு அழகாக கேர்ஃபுல்லாக வச்சு கொடுக்கணும் பவர் சப்ளையெல்லாம். இப்போது நான் இந்த டியூப்லைட்டையும் ரிப்பேர் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஓகே, பக்கா. இப்போ இந்த டியூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா இது டல்லாக தெரியுதுன்னு நினைக்கிறீங்க. இது வந்து ஓப்பன் பிளேஸில் பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்கும். நம்ம டியூப்பில் மாட்டி இருட்டில் பார்த்தோம்னா பக்காவாக இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் லைட் எரிஞ்சிட்ருக்கு, அதனால் அப்படி தான் இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா நல்லா நறுக்காக எரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எரியுது. எனக்கு வந்து ஸ்டிப்பு தான் ஃபெயிலியரு. ஸ்டிப்பு மட்டும் நான் மாட்டிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிப்பு எனக்கு ஓகே, இந்த டிரைவர் ஓகே. இப்போ நான் வந்து அதேவோட பட்டியில் நான் இதை வந்து இன்செர்ட் பண்ணி வச்சு எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வீடியோக்கெல்லாம் நீங்களும் தொடர்ந்து பார்க்கணும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் இன்னும் வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும் வச்சுன்னா எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ஒர்க்கு அது மாதிரி நிறையா வீடியோக்கள் பார்க்கணும் வச்சுன்னா என்எஸ் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு அன்றைக்கி ஃபோட்டோ இருக்கும், அதை பார்த்து உள்ளே போய்ட்டு நீங்கள் அழகாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இல்லை கஷ்டமாக இருக்குன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் இருக்குது, அதை டச் பண்ணி ஈஸியாக போயிடுங்க, போயிட்டு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.